தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை எடுக்க இருப்பவர் திருமதி கிருத்திகா அவர்கள். ஏற்கனவே நம்முடைய பயிற்சி வகுப்புகளில் பங்கேற்றவர்களுக்கு திருமதி கிருத்திகா அவர்கள் மிகவும் பரிச்சயமானவர். அவரை பற்றி உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியமில்லை. புதிதாக இந்த வகுப்பிலே சேர்ந்துள்ளவர்கள் அனைவருக்குமே அவர்களை அறிமுகப்படுத்துவதிலே நான் பெருமை அடைகின்றேன். சேலத்திலே WCTC-யினுடைய பயிற்சியாளராக இருந்தவர். கோட்ட அலுவலகம், தலைமை அஞ்சலகம் ஆகியவற்றிலே பல்வேறு பணிகளை பார்த்து இருக்கக்கூடிய தோழியர் தற்பொழுது விருதுநகர் கோட்டம் ராஜபாளையத்திற்கு LNG பதவி உயர்விலே சென்றிருக்கின்றார். தொடர்ந்து நம்முடைய வகுப்பினை நடத்துவதற்காக, இன்னும் சொல்ல போனால் அம்மையாருக்கு நம்முடைய பயிற்சி வகுப்பிலே ஏராளமான ரசிகர்கள் உண்டு என்பது எனக்கு தெரியும். எந்த அலுவலகத்தில் சென்றாலும் நம்முடைய பயிற்சியிலே தேர்ச்சி பெற்று இன்று இலாக்கா பதவியிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு பெயர் என்றால் அது திருமதி கிருத்திகாவாகத்தான் இருக்கும். அவர் தற்பொழுது PO கைடு பார்ட் 1 எடுக்க இருக்கின்றார். PO கைடு பார்ட் 1 என்பது தற்பொழுது ஏராளமான மாற்றங்களை உள்ளடக்கி இருக்கிறது. கடந்த ஆண்டிலே இருந்ததை விட தற்பொழுது புதிய அஞ்சல் சட்டம் உருவான பின்னால், புதிய அஞ்சலக விதிகள் எல்லாம் உருவான பின்னால் ஏராளமான மாற்றங்களை அது கொண்டிருக்கிறது. நம்முடைய பழைய புத்தகத்திலும் சரி, தற்பொழுது தினந்தோறும் வெளியிடக்கூடிய அந்த மெட்டீரியல் ஆனாலும் சரி, இவைகள் எல்லாம் பழைய கண்டென்ட்கள் கொண்டவைகள் தான். ஆனால் இன்று முதல் இந்த புதிய விதிகளின்படி இந்த பாடத்தினை எடுக்க இருக்கின்றார். ஆகவே அனைவரும் கவனிப்பாக, மிக உன்னிப்பாக இந்த பாடத்தினை பார்த்திட வேண்டும், கேட்டிட வேண்டும் என்று உங்களை நான் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். அதே போன்று அவர்கள் பிரசன்ட் செய்யக்கூடிய நேரத்திலே யாரும் குறுக்கே பிரசன்ட் செய்யக்கூடாது. அதே போன்று அன்மியூட்டிலே தான், அதாவது போன் மியூட்டிலே தான் இருக்க வேண்டுமே தவிர அதை அன்மியூட் செய்யக்கூடாது என்பதையும் ஒரு கடமையாக கருதி கொள்ள வேண்டும். என்ன, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? நீங்க ஆரம்பிச்சிருக்கம்மா? சார் ஓகே சார், நான் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறேன் சார். நீங்க கமெண்ட்ஸ் பண்ணிக்கங்கம்மா. ஓகே சார். தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து நம்ம இதே ஒரு பணியில நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வருஷமும் இந்த கிளாஸ்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவர் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். சோ இந்த வருஷமும் நம்ம PO கைட் பார்ட் 1 அப்படின்ற அந்த சிலபஸ் தான் இப்ப நான் எடுத்திருக்கேன். ஆனா இந்த வருஷம் அதுல நிறைய சேஞ்சஸ் இருக்குது. தலைவர் குறிப்பிட்டது போலவே நமக்கு போஸ்ட் ஆபீஸ் ஆக்ட், நம்மளுடைய போஸ்ட் ஆபீஸ் திருத்தப்பட்ட சட்டம் 2023 படி நிறைய நமக்கு மாற்றங்கள் வந்திருக்கு. அந்த மாற்றத்தோட சேர்த்து நம்ம இந்த PO கைட் பார்ட் 1 அப்படிங்கறத இந்த வருடம் நம்மளோட எக்ஸாமினேஷன் சிலபஸ்க்கு நம்ம பார்க்க போறோம். சோ அது என்ன அப்படின்றது விரிவான் பாக்குறதுக்கு முன்னாடி, தற்சமயம் நமக்கு சிலபஸ் எதுவுமே மாற்றப்படவில்லை. என்னதான் நமக்கு போஸ்ட் ஆபீஸ் சட்டம் என்பது 2023 அமல்படுத்தினா கூட நமக்கு PO கைட் பார்ட் 1ல எந்த விதமான சிலபஸில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மாற்றுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா தற்சமயம் இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ் என்ன அப்படின்றத மட்டும் உங்களுக்கு இப்ப தெரியப்படுத்திடுறேன். ஒருவேளை நீங்க போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட், PA SA எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களாக இருந்தால் உங்களுக்கு PO கைட் பார்ட் 1 முழுவதுமாக நம்மளோட சிலபஸ்ல இருக்கு, கம்ப்ளீட்டா இருக்கு. டெலிகிராபிக் மணி ஆர்டரை தவிர PO கைட் பார்ட் 1 முழுவதுமாக நம்ம படிக்கிறோம். இதுவே போஸ்ட்மேன் மற்றும் MTS எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் செய்பவர்களாக இருந்தால் போஸ்ட்மேன் MTS அப்படின்றது பேப்பர் 1ல ஒரு 23 ஒரு பெரிய வாஸ்ட் ஒரு நல்ல ஒரு பெரிய ஏரியாவா இருக்கும் இந்த PO கைட் பார்ட் 1 நமக்கு எக்ஸாம்ல ஸ்கோர் பண்றதுக்கு. அந்த மாதிரி பேப்பர் 1ல இங்க கீழே குறிப்பிட்டது போல இந்த சிலபஸ், இந்த போர்ஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு ப்ராடக்ட் சர்வீசஸ் வரைக்கும் அது இருக்கும். அதே மாதிரி போஸ்ட்மேன் மட்டும் எழுதுபவர்களுக்கு பேப்பர் 2ல இதே PO கைட்ல டெலிவரி சம்பந்தப்பட்ட கூடுதலாக 5 கேள்விகள் என்பது கேட்கப்படும். சோ இதுதான் நம்மளோட PO கைட் பார்ட் 1ஓட தற்சமயம் உள்ள சிலபஸ். மீண்டும் இந்த சிலபஸ் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம், எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இப்போதைக்கு நம்ம இதுல இருக்கிற மாதிரியே கமெண்ட்ஸ் பண்ணி போலாம் அப்படின்றத இப்ப நம்மளுடைய நோக்கமா இருக்கு. சோ முதல்ல சார் நம்ம குறிப்பிட்டது போலவே என்ன இப்போ இதுல மாற்றம் வந்திருக்கு, நமக்கு என்ன இப்போ ரீசெண்டா என்ன சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது
பாராளுமன்றத்துல நம்மளுடைய இந்த போஸ்ட் ஆபீஸ் விதிகள், அதாவது 2023 நம்மளுடைய பாராளுமன்றத்துல நமக்கு வந்து இயற்றப்பட்டிருக்கு. அந்த ஆக்ட், அந்த சட்டத்தின் பெயர் தான் போஸ்ட் ஆபீஸ் ஆக்ட் 2023. இது பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணியாச்சு. இது வந்து இந்த போஸ்ட் ஆபீஸ் சட்டம் 2023 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 24 டிசம்பர் 2023 அன்னைக்குதான் நோட்டிஃபை பண்றாங்க, அதாவது வெளியிடுறாங்க. இது எப்ப வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 ஜூன் 2024, அதாவது கெசட் நோட்டிபிகேஷன் 17ஆம் தேதி வெளியிட்டாங்க. அதற்கு மறுநாளே இந்த போஸ்ட் ஆபீஸ் சட்டம் என்பது அமலுக்கு வந்துடுது. சோ இந்த புதிய போஸ்ட் ஆபீஸ் சட்டம் 2023 அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த பழைய இந்தியா போஸ்ட் ஆபீஸ் ஆக்ட் 1898 என்பதையும், ஐபிஓ ரூல்ஸ், அதாவது இந்தியன் போஸ்ட் ஆபீஸ் ரூல்ஸ் 1933 அப்படிங்கிறதையும் ரத்து செய்து அதற்கு பதிலாக இது வந்து மாற்றமாக கொண்டு வரப்பட்டதா இந்த போஸ்ட் ஆபீஸ் சட்டம். அப்ப அதுவே இல்லாத போது பிஓ கைட்ல அதை பேஸ் பண்ணி நமக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா சிலபஸ் மாறும்ன்றதுதான் நாங்க எதிர்பார்க்கறது. சோ அதனால இந்த தடவை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும் நம்ம பிஓ கைட்ல பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸ் பை கிளாஸா போவோம், கிளாஸ் 1 கிளாஸ் 2 அப்படின்னு போவோம். பட் இந்த முறை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த போஸ்ட் ஆபீஸ் சட்டத்திற்கு கீழே ரெகுலேஷன்ஸ்களாக இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட விரிவான ஒழுங்குமுறை விதிகள் அப்படிங்கிறது தான் பிஓ ரெகுலேஷன். சோ நான் முன்னாடி குறிப்பிட்டது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேட் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இந்த சட்டம் அமல்படுத்ததுக்கு அப்புறம் நீங்க எழுத போற முதல் பேட்ச் நீங்க தான். அதனால இந்த டேட் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. போஸ்ட் ஆபீஸ் சட்டம் அப்படிங்கிறது எப்ப நோட்டிஃபை செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 டிசம்பர் 2023. ஆனா எப்போ செயல்பாடுக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 ஜூன் 2024. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ரெகுலேஷன்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா விரிவான ஒழுங்குமுறைகள் அப்படிங்கறதா பிஓ ரெகுலேஷன், அதாவது போஸ்ட் ஆபீஸ் ரெகுலேஷன்ஸ் 2024. இந்த போஸ்ட் ஆபீஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்போ செயல்பாட்டுக்கு வந்ததுன்னா 16/12/2024 இருந்து செயல்பாட்டுக்கு வந்தது. இந்த ரெகுலேஷன்ல இதுல பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறைகளாக ஒரு 180 ரெகுலேஷன்ஸ் இருக்கு. 15 சாப்டர்களாக 5 ஷெட்யூலை உள்ளடக்கிய இந்த பிஓ ரெகுலேஷனை தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சோ அப்ப அதனால இந்த கிளாஸ்ல நம்ம இனிமே கிளாஸ் 1 கிளாஸ் 2 அப்படின்னு பார்க்க மாட்டோம். ரெகுலேஷன் 1ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க, ரெகுலேஷன் 2ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றதுதான். சோ நீங்க நினைக்கலாம், அப்ப முன்னாடி நான் படிச்ச பிஓ கைட் பார்ட் 1 எல்லாம் வேஸ்டா போயிடுமா அப்படின்னு நீங்க அஞ்சு வேண்டாம். உங்களுக்கு அதுக்கும் இதற்கும் பழைய பிஓ கைட்ல என்ன இருந்ததோ கிட்டத்தட்ட 80% இருக்கு, 70-80%. அதுல ஒரு சில மாற்றங்கள், ஒரு சில திருத்தங்கள் அப்படிதான். சோ உங்களுக்கு எல்லாம் டவுட் இருக்கலாம், எதுக்காக இந்த பிஓ ஆக்ட் அப்படின்றது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. சோ இன்னைக்கு நம்மளோட தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் நிறைய வந்திருக்கு இல்லையா. சோ அதுக்காகவும் நம்மளோட வளரும் தேவைகளைய, இந்த நவீனமயமான இந்த கால தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதற்காக ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நமக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த பிஓ ஆக்டும் அந்த சட்டமும் அதற்கு கீழே வழங்கப்பட்ட இந்த ரெகுலேஷன்ஸும். சோ இது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல பழைய போஸ்ட் ஆபீஸ் ஆக்டையும் பழைய போஸ்ட் ஆபீஸ் ரூல்ஸையும் இது இனிமே கிடையாது. அது முழுவதுமாக நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக தான் இது வந்திருக்கு. சோ அதனால ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன், நம்ம இந்த ரெகுலேஷன்ஸ் தான் 1 by 1 நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம கவர் பண்ண போறோம். இதற்கு முதலாக நம்ம எப்பயுமே வழக்கம் போல இந்த பிஓ கைட் பார்ட் 1 ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே நம்ம டிபார்ட்மெண்ட் நம்மளுடைய இதனுடைய ஆர்கனைசேஷனல் செட்டப், அதாவது இதனுடைய நிறுவன அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதுல ஒரு சில சேஞ்சஸோட நம்ம இந்த டைம் பார்க்க போறோம். சோ முதல்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சோ மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் நம்மளுடைய அஞ்சல் துறை. அந்த துறை சோ அதாவது தகவல் தொடர்பு அமைச்சகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறை தான் நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். சோ கொஸ்டின் ரொம்ப ரொம்ப எளிமையா சிம்பிளா கேட்கணும்னா என்ன பண்ணலாம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் எந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்கு அப்படின்னு கேட்கலாம். சோ மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். ஓகேங்களா. சோ இதனுடைய தற்சமய நம்மளோட அமைச்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்கிரீன்ல பார்க்க போற ஸ்ரீ ஜோதிராதித்யா எம் சிந்தியா, இவர் தான் நம்மளுடைய கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு அமைச்சர், தற்சமயம் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் இவர் தான். ஓகேவா. அடுத்தது இந்த மினிஸ்டருக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த கட்ட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு அடுத்த ரேங்க் சொல்லுவோம். சோ அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாமி. ஓகேங்களா. சோ மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் யாரு, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கம்யூனிகேஷன் யாரு அப்படின்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா.
அடுத்ததாக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரும். இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அப்படிங்கிறது ஹெட்டட் பை யாரு, இதனுடைய ஹெட் யாரு, இதனுடைய தலைமை யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா போஸ்டல் டிபார்ட்மெண்டோட தலைமை அப்படிங்கிறது செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். அதாவது ஒரு இந்த டிபார்ட்மெண்டோட ஹெட் யாரு அப்படின்னா ஒரு ஆகதான் இருக்க முடியும், அது செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். சோ கேள்விகள்ல who is head of the department இல்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இஸ் ஹெட்டட் பை அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அப்படிங்கறத நீங்க எழுதலாம். சரி, அடுத்தது நம்ம பார்க்க போறது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ். அப்ப இவர் யாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 2 பேரும் செக்ரட்டரி போஸ்டும் டிஜியும் ஈக்குவல் ரேங்க் தான். ஆனா அவர் ஹெட்னு சொல்றோம். ஆனா இந்த டிஜி போஸ்டல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றவர் தான் நம்மளுடைய நம்ம டிபார்ட்மெண்ட்ல நடக்கக்கூடிய அனைத்து விதமான ஆபரேஷன் செயல்பாடுகளை முழுவதுமாக அதற்கான பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ். சோ ஹெட்னு கேட்டா செக்ரட்டரி. அதுவே ஆபரேஷன்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் நம்மளுடைய செயல்பாடுகளை முழுவதுமாக அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அதற்கான இது யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா டிஜி, நம்மளோட டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய போஸ்டல் சர்வீஸ் போர்ட், சுருக்கமாக பிஎஸ்பி என்று சொல்லக்கூடிய போஸ்டல் சர்வீஸ் போர்டு தான். இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டு தான் டிபார்ட்மெண்டோடைய ஒரு அபெக்ஸ் மேனேஜ்மெண்ட் பாடி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா ஒரு உச்சபட்ச மேலாண்மை, எந்த விதமான ஒரு முக்கியமான முடிவுகள் ஒரு முக்கியமான திருத்தங்கள் எதுவானாலும் இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டுனுடைய ஒப்புதலோடு தான் நமக்கு எல்லாமே வருது. இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டுனுடைய அவங்களுடைய அந்த ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளானிங் அண்ட் பாலிசி ஃபார்முலேஷன், அதாவது திட்டமிடுதலும் கொள்கை வகுத்தலும், நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா விதமான திட்டமிடுதலும் அதற்கான கொள்கை வகுத்தலும் யாருடைய கடமைன்னு பாத்தீங்கன்னா இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டு தான். இதனுடைய சேர்மன், இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டுனுடைய சேர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். சோ அப்ப டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெட் நம்ம யாருன்னு கேட்டாலும் அது செக்ரட்டரி தான். போஸ்டல் சர்வீஸ் போர்டுனுடைய சேர்மன் யாருன்னு கேட்டாலும் அதுவும் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் தான். அண்ட் இந்த பிஎஸ்பிக்கு ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் அந்த ரேங்க்ல இருப்பாரு. இவர் இந்த போர்டுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகள் எல்லா விதமான அசிஸ்டன்ஸையும் இவர் தான் கொடுப்பாரு. ஓகேங்களா? அண்ட் அடுத்து முக்கியமானது இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டுக்குன்று ஒரு 3 நிரந்தர அழைப்பாளர்கள் அப்படின்னு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியும். 3 பெர்மனன்ட் இன்வைட்டீஸ் சொல்லுவாங்க. அது எந்த விதமான ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங், எது விதமான முடிவுகள் எடுக்கக்கூடிய மீட்டிங் நடந்தாலும் இந்த 3 பேரும் நிரந்தரமான அழைப்பாளிகளாக கட்டாயமா இருப்பாங்க. அது யாருன்னா முதல்ல டிஜி போஸ்ட், அதுக்கப்புறம் ஏடிஜி கோஆர்டினேஷன், அதாவது அடிஷனல் டிஜி கோஆர்டினேஷன், அண்ட் 3வதாக ஏஎஸ் அண்ட் எஃப்ஏன்னு சொல்லுவாங்க, அதாவது அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அண்ட் ஃபைனான்சியல் அட்வைசர். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக நமக்கு ஒரு செக்ரட்டரியும் ஃபைனான்சியல் அட்வைசரும், இவங்க 3 பேரும் தான் நம்ம போஸ்டல் சர்வீஸ் போர்டுடைய நிரந்தர அழைப்பாளர்களாக இருப்பாங்க. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம், இது வரைக்கும் நம்ம போன கிளாஸ்ல போன வருஷம் வரைக்கும் படிச்சிருப்போம். எத்தனை மெம்பர்ஸ் படிச்சிருப்போம்? யாராவது கமெண்ட்ல போடுங்க பாக்கலாம். எத்தனை மெம்பர்ஸ் இது வரைக்கும் படிச்சிருந்தோம்? நம்ம யாராவது மெசேஜ்ல 6 மெம்பர்ஸ் படிச்சிருப்போம், ரைட்? எஸ், கலைவாணி மேம் போட்டாங்க 6 மெம்பர்ஸ் படிச்சிருப்போம். பட் திஸ் டைம் நீங்க பாருங்க, நம்மளோட போஸ்டல் சர்வீஸ் போர்ட்ல 7 மெம்பர்கள் இருக்காங்க. சோ யூ கேன் see இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். நிறைய இந்த போஸ்ட் ஆபீஸ் ஆக்ட் அப்படின்றது அமல்படுத்துறதுக்கு பின்னாடி நிறைய விதமான மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்களே மறுபெயர் அமைக்கப்பட்டிருக்காங்க. சோ முன்னாடி நம்ம சொல்லுவோம் PPPBOTன்னு சொல்லுவோம், பெர்சோனல், PLI, பிளானிங், அதுக்கப்புறம் பிசினஸ் ஆபரேஷன் டெக்னாலஜி அப்படின்லாம் படிச்சிருந்தோம் போன வருஷம் வரைக்கும். ஆனா இந்த டைம் நமக்கு இதுக்கப்புறம் இந்த நவீன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு டிபார்ட்மெண்ட். சோ நல்லா ஞாபகம் வச்சிருக்கோங்க, போஸ்டல் சர்வீஸ் போர்டுல 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. இனிமே அந்த 7 மெம்பர்ஸ் யாருன்னு தான் கீழே கொடுத்திருக்கோம். சோ நிறைய மாற்றங்கள் என்ன மாதிரி இருக்கும், என்ன மாற்றங்கள்ன்றது மட்டும் நான் குயிக்கா சொல்லிடுறேன். முன்னாடி PLI மெம்பர் PLIன்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு, இனி அவரெல்லாம் கிடையாது. ஃபைனான்சியல் சர்வீசஸ்க்கு கீழே எல்லாமே கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி பேங்கிங் அண்ட் DBT அப்படின்லாம் இருக்கும், அது கிடையாது. பிளானிங் அண்ட் HRD அப்படின்னு இருந்ததை இப்ப ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு தனியா மாத்திட்டாங்க. அண்ட் மெம்பர் கோஆர்டினேஷன் அப்படின்லாம் ஒருத்தர் இருப்பாரு. சோ இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சோ தற்சமயம் இருக்கக்கூடிய அந்த 7 மெம்பர்கள் யாருன்னா நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதுதான். சோ நான் சொல்லிடுறேன் யார் யாரு அப்படின்னா, மெம்பர் பெர்சோனல் மேனேஜ்மெண்ட், பெர்சோனல் நம்மளுடைய ஸ்டாஃப் பத்தி பாக்கிறதுக்காக பெர்சோனல் மேனேஜ்மெண்ட், மெம்பர் ஆபரேஷன் செயல்பாடுகளுக்காக மெம்பர் ஆபரேஷன், மெம்பர் டெக்னாலஜி, மெம்பர் ஃபைனான்சியல் சர்வீசஸ், மெம்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்,
மெம்பர் ஹெச்ஆர்டி, சுருக்கமா ஹெச்ஆர்டி என்று சொல்லக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், அண்ட் கடைசியாக மெம்பர் சர்வீஸ் குவாலிட்டி அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இப்படியாக 7 மெம்பர்ஸ் இனிமே பிஎஸ்பில இருக்க போறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான நீங்க கவனத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு மாற்றம். ஸோ இந்த 7 மெம்பர்ஸ்லயும் நினைவுல வச்சுக்கோங்க. இனி பிஎஸ்பில 7 மெம்பர், அதை மறந்துடாதீங்க. சோ இது போக சோ நம்ம எத்தனை பேர் சொன்னோம்? 3 நிரந்தர அழைப்பாளர்கள் சொன்னோம், 7 மெம்பர்ஸ் சொல்லியிருக்கோம். இது போக இந்த போர்டுல பாத்தீங்கன்னா நிறைய சீஃப் ஜெனரல் மேனேஜர்ஸ், அதாவது இது போக நமக்கு நிறைய விதமான டைரக்டரேட், நமக்கு இயக்குநரகம் இருக்குது, பிடி, பார்சல், பிஎல்ஐ போன்ற. சோ இதனுடைய சீஃப் ஜெனரல் மேனேஜர்ஸ், டெபுட்டி டைரக்டர் ஜெனரல்ஸ், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல்ஸ், இந்த மாதிரி அந்த தலைமையகத்துல ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஆபீசர்ஸும் இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டுக்கு வேண்டுமான எல்லா சப்போர்ட், எல்லா உதவிகளையும் செய்வாங்க. சோ இதான் போஸ்டல் சர்வீஸ் போர்டே ஒரு குவிக்கான இது. சோ இது ஒண்ணு. சோ இதுல அடுத்த ஸ்கிரீன்ல இப்ப நீங்க பார்க்க போறது ஒரு முக்கியமானது, இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டைய தற்சமயமான மெம்பர்ஸ் யாருன்னு பார்க்க போறீங்க. சோ இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வெப்சைட்ல இருந்து எடுத்திருக்கு. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒன் லாஸ்ட் டைம் இதை கண்டிப்பா நீங்க பாத்துட்டு போங்க. பிகாஸ் மெம்பர்ஸ் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளால இப்ப பண்ண முடியாது. சோ இப்போ இன்னைக்கு அஸ் ஆன் டேட் நம்ம இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல இருந்து எடுத்ததுதான் இப்ப நம்ம வச்சிருக்கோம். சோ நீங்க அதை பார்க்கலாம். சோ தற்சமயம் நம்மளோட செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அண்ட் போஸ்டல் சர்வீஸ் போர்டுடைய சேர்பர்சன் மிஸ் வந்திதா கவுல். அடுத்தது டிஜி போஸ்டல் சர்வீஸ் ஸ்ரீ ஜிதேந்திர குப்தா. அண்ட் அந்த மாதிரி நான் சொன்ன 7 மெம்பருமே இங்க நான் வரிசையா போட்டிருக்கேன். மெம்பர் பெர்சனல் யாரு, மெம்பர் ஆபரேஷன் யாரு, மெம்பர் டெக்னாலஜி யாரு, சோ இது எல்லாமே போட்டிருக்கேன். சோ டேக் யூ ஃப்ரீ டைம், இதையும் நீங்க பாத்துக்கோங்க. இது கூட கொஸ்டின்ல கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம், கேட்டிருக்காங்க, கேட்காம இல்ல. யாரு டிஜி, யாரு மெம்பர் ஆபரேஷன், எல்லாமே கேட்டிருக்காங்க. சோ இதையும் நீங்க ஒன் லாஸ்ட் டைம் பிஃபோர் ஒரு டைம் நீங்க ரிவைஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு போர்ஷன் இது. சோ இது நம்மளுடைய மெம்பர்ஸ் யாரு அப்படின்றதுக்கான ஒரு ஸ்கிரீன்ஷாட். அடுத்து நம்ம ஸ்கிரீன் இப்ப பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய போஸ்டல் சர்க்கிள்ஸ். சோ அதாவது ஃபார் த பர்பஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், நம்ம நிர்வாகத்தினுடைய வசதிக்காக வேண்டி நம்ம இதனுடைய என்டையர் நம்மளோட கண்ட்ரியவே நம்ம 23 போஸ்டல் சர்க்கிள்ஸ் ஆக நம்ம பிரிச்சிருக்கோம். சோ இந்த டேபிள்ல நீங்க பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் தி சர்க்கிள், எந்த சர்க்கிள் இது, எந்த வட்டம், அதனுடைய அதிகார வரம்பு என்ன, அண்ட் அதனுடைய தலைமையகம் என்ன. இந்த ஒரு டேபிள கண்டிப்பா ரொம்ப மனப்பாடமா வச்சுக்க வேண்டியது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப 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 முக்கியம். சோ இதுல நம்ம ஒரு சில இந்த சர்க்கிள்ஸ மட்டும் பாத்தீங்க அப்படின்னா எல்லோவா நம்ம ஹைலைட் பண்ணிருக்கோம். சோ இந்த சர்க்கிள்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ தன்னுடைய சர்க்கிள், தன்னுடைய மாநிலத்தை மட்டும் இல்லாம அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வேறொரு மாநிலத்தையோ அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய வேறொரு யூனியன் பிரதேசத்தையும் சேர்ந்து அதை ஆளக்கூடிய ஒரு சர்க்கிள் தான் அந்த சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சோ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் சர்க்கிள் அப்படிங்கிறது ஆந்திர பிரதேஷ் மாநிலம் மட்டும் அல்லாம பாண்டிச்சேரியினுடைய யானம் பகுதியும் சேர்ந்து அது அட்மினிஸ்டர் பண்ணுது. சோ அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் என்ன. அதே மாதிரி குஜராத் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குஜராத், டாமன் டையூ, தாத்ரா, நாகர் ஹாவேலி, சோ இதை சேர்த்து இது கவர் பண்ணுது. அடுத்தது கேரளா பாத்தீங்கன்னா கேரளா மட்டும் அல்லாது லட்சத்தீவு மற்றும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மாஹேன்ற பகுதியும் சேர்த்து இது பண்ணுது. மகாராஷ்டிரா சர்க்கிள் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவும் கோவாவும். நார்த் ஈஸ்டர்ன் சர்க்கிள் என்பதுதான் மிகப்பெரிய சர்க்கிள், கிட்டத்தட்ட ஒரு 6 யூனிட்ஸை கொண்ட ஒரு சர்க்கிள். சோ அது பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா, சோ இந்த மாதிரி ஒரு 6 ஸ்டேட்டை கொண்ட ஒரு இது. அண்ட் அதே மாதிரி பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் பஞ்சாபையும் சண்டிகரையும் சேர்த்து நமக்கு ஜூரிஸ்டிக்ஷன்ல வரும். தமிழ்நாடும் நமக்கு தெரிஞ்சதான், தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம். ஆனா அந்த பாண்டிச்சேரியில யானம், மாஹே கிடையாது. யானம் ஆந்திர பிரதேஷ் போயிடும், உங்களுக்கு மாஹே கேரளா போயிடும். சோ அதனால தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி எதை தவிர அப்படின்னா யானம் மற்றும் மாஹே தவிர. அதே மாதிரி கடைசியா பாத்தீங்கன்னா 23 வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால், அந்தமான் நிக்கோபார், சிக்கிம். சோ இது எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணுது. இப்போ இந்த சிங்கிளா இருக்கிறது கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும், உங்களுக்கு ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு மாநிலத்தையோ யூனியன் பிரதேசத்தையோ கவர் பண்ணுது பாத்தீங்களா. சோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு குவிக்கான ஒரு ட்ரிக் தான் இந்த டேபிள்ல நீங்க பாக்கலாம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்களேன், குஜராத் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் டிஎன்டி அப்படின்னு ஒரு சின்ன கோடு கொடுத்துருக்கோம். சோ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா ஒரு டு நாட் டிஸ்டர்ப் மோட் அப்படின்லாம் இருக்கும்ல போன்ல, அந்த மாதிரி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா டி உங்களுக்கு டாமன் டையூ, உங்களுக்கு நாகர் ஹாவேலி, ஓகேங்களா, அதுக்கப்புறம் தாத்ரா. சோ இந்த மாதிரி குஜராத் சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டிஎன்டி இப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது கேரளா சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா முதல் 2 எழுத்து மற்றும் கடைசி 2 எழுத்து. சோ அதாவது முதல் 2 எழுத்து கேஇ, அது கேரளாவையும், எல்ஏ என்று முடிக்கக்கூடிய இந்த எல்ஏங்கிறது லட்சத்தீவையும் குறிக்கும்.
அப்படின்ற மாதிரி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது நான் சொல்ற மாதிரி மகாராஷ்டிரா, மகான் வரதுனால நீங்க என்ன பண்ணிக்கலாம், மகாத்மா காந்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப என்ன பண்ணலாம், எம்ஜி மகாராஷ்டிரா மற்றும் கோவா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த் ஈஸ்ட் சர்க்கிள் நான் சொன்ன பெரிய சர்க்கிள், 6 அவங்களுக்கு வந்து ஸ்டேட்ஸ் வந்து கவர் ஆகும் அப்படின்னு. சோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏடிஎம் இருக்கு அப்படின்னு. என்ன ஏடிஎம்ல ஒரு எம் இல்ல 3 எம், அதுக்கப்புறம் ஒரு எண் வரும். சோ அதனால உங்களுக்கு அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா 3 எம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், கடைசியாக நாகாலாந்து வரும் உங்களுக்கு. அடுத்தது பஞ்சாப் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பஞ்சாப் மற்றும் சண்டிகர் பிசி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரே வருதுல பஞ்சாப் சர்க்கிள், அது என்ன குறிக்குது, பிசி. அதனால பஞ்சாப் மற்றும் சண்டிகர். தமிழ்நாடு உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. வெஸ்ட் பெங்கால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்வான் அன்னப்பறவை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்வான்னா என்னது, சிக்கிம், உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார். சோ இப்படியாக இந்த மாதிரி கோ டெர்மினஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட இருக்கிறத நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சு மனசுல வச்சுக்கோங்க. நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு சர்க்கிள் பேரை கொடுத்து தலைமையகத்தை கேட்கலாம், இல்லைன்னா இந்த ஒரு பர்டிகுலர் மாவட்டத்தையோ யூனியன் பிரதேசத்தையோ எந்த சர்க்கிளுக்கு கீழே வரும், எதனுடைய வரம்புக்கு கீழே வரும் அப்படின்னு எந்த விதமாக வேணாலும் கேள்விகள் கேட்கப்படலாம். சோ இதை நீங்க கவனமா பாத்துக்கோங்க. அடுத்தது இப்ப நீங்க பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய ஆர்கனைசேஷனல் சார்ட். சோ நம்மளோட இந்த விதமான நிறுவன அமைப்பு எப்படி இருக்குன்றத நமக்கு ஒரு சார்ட் போட்டு நீட்டா காமிச்சிருக்காங்க. சோ இந்த சார்ட்ல நான் உங்களுக்கு சிம்பிளா காமிக்கிறேன் பாருங்க. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான். சோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், அதுல மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்காரு, அவருக்கு கீழே மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கம்யூனிகேஷன் இருப்பாரு. சோ அந்த மினிஸ்டருக்கு கீழே செக்ரட்டரி அண்ட் டிஜி. சோ செக்ரட்டரி என்னவா இருப்பாரு, பாலிசி இந்த மாதிரி, அதாவது போஸ்டல் சர்வீஸ் போர்டுடைய சேர்மனாகவும் அவர் இருப்பாரு. அண்ட் டிஜி போஸ்டல் சர்வீசஸ் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போக எல்லா விதமான செயல்பாடுகளையும் பார்த்துப்பாரு. சோ இதற்கு கீழே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய மெம்பர்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, இருங்க நான் 7 மெம்பர்ஸ் சொன்னேன் இல்லையா, அது காமிக்கிறேன் பாருங்க ஒரே செகண்ட். சோ இங்க நான் சொன்ன 7 மெம்பர்ஸ் இங்க இருப்பாங்க. சோ கேன் யூ சி, தெரியுதா, பெர்சோனல், ஆபரேஷன், டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபைனான்சியல் சர்வீசஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், சர்வீஸ் குவாலிட்டி அண்ட் மார்க்கெட்டிங். இப்படியாக நம்ம செக்ரட்டரி டிஜிக்கு கீழே இந்த 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த மெம்பர்ஸ்க்கு கீழே நிறைய டெபுட்டி டைரக்டர் ஜெனரல்ஸ், இப்படியாக இந்த சார்ட் அப்படிங்கிறது கீழே வரும். சோ இது நமக்கு முக்கியம் இல்ல. இதுக்கு அடுத்து இந்த ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் பாக்குறோம் பாத்தீங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஒவ்வொரு இதுக்கு கீழேயும் என்னென்ன வருது, எந்தனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே எந்தெந்த யூனிட் வருது அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் தான் இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. சோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நான் காமிக்கிறேன் ஒரே நிமிஷம். இது ரொம்ப முக்கியம். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் கீழே போஸ்டல் டைரக்டரேட் நம்மளுடைய இயக்குநரகம் இருக்கு கண்டிப்பா இல்லையா. சோ அதுக்கு கீழே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போஸ்டல் சர்வீஸ் போர்டுனுடைய 7 மெம்பர்களும் இருப்பாங்க. அது நான் போன ஸ்கிரீன்லயே உங்களுக்கு காமிச்சிட்டேன். சோ இப்ப இந்த டைரக்டரேட்டுக்கு கீழே உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன யூனிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு, இதுக்கு முன்னாடி நம்ம போன வருஷம் எல்லாம் பார்த்த ஃப்ளோ சார்ட் எல்லாம் கூட ஒரு மாதிரி கிளம்சியா இருந்திருக்கும். பட் இது ரொம்ப நீட்டா இருக்கு. சோ இதுல நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஒரே லைன்ல பாத்தலாம். இந்த டைரக்டரேட்டுக்கு கீழே ஆர்மி போஸ்டல் சர்வீஸ் இருக்கும், சிபிடி இருக்கும், நம்மளோட 23 போஸ்டல் சர்க்கிள்ஸ் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்டரேட்டுக்கு கீழே ஒரு 3 இயக்குநரகம் இருக்குன்னு சொன்னேன். அது என்னன்னா பிஎல்ஐ, பிசினஸ் டெவலப்மெண்ட், பிடின்னு சொல்லக்கூடிய பிசினஸ் டெவலப்மெண்ட், பார்சல் டைரக்டரேட், இது 3 இருக்குன்னு சொன்னேன். இது போக நம்மளுடைய ரக்கன்பா என்று சொல்லக்கூடிய ஒரு போஸ்டல் ட்ரைனிங் சென்டர்ஸும் இருக்கு. சோ டைரக்டரேட் கீழே 1 2 3 4 5 6 7 யூனிட்ஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்படி ஒரே லைன்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இது உங்களுக்கு தெரியும். சோ இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா சர்க்கிள், நம்ம டைரக்டரேட் லெவல் பாத்துட்டோமா. அடுத்தது இந்த போஸ்டல் சர்க்கிள்ஸ்க்கு கீழே என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பாக்கலாம். சோ சர்க்கிள்ஸ்க்கு கீழே பாத்தீங்கன்னா ரீஜியன்ஸ் இருக்கும், சர்க்கிள் ஸ்டாம்ப் டிபோட் இருக்கும், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ் இருக்கும். சோ அதே போல இந்த ரீஜியனுக்கு கீழே என்னென்ன இருக்கு, டிவிஷனுக்கு கீழே என்னென்ன இருக்கு. சோ இந்த மாதிரியான உங்களுக்கு ஹையரார்கி, உங்களுக்கு மேல இருந்து கீழே யாருக்கு கீழே யாரு, யாருடைய கண்ட்ரோல்ல யாரு அப்படின்றதுதான் இந்த ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஒரு ஃப்ளோ சார்ட்ல பாக்குறோம். இதுக்கு பின்னாடி ஸ்லைட்ல இதை பத்தி நான் உங்களுக்கு டீடைலாவும் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ அடுத்த ஸ்கிரீனிங் நம்ம பார்க்க போறது இதுக்கு முன்னாடி கடைசியா நமக்கு இஷ்யூ பண்ணப்பட்ட ஆனுவல் ரிப்போர்ட், அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு வருஷமும் வெளியிடக்கூடிய ஆனுவல் ரிப்போர்ட்டின் படி இருக்கக்கூடிய நியூமரிக் ஃபிகர்ஸ். சோ நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டோம் 23 போஸ்டல் சர்க்கிள்ஸ்னு, பட் எத்தனை ரீஜியன்ஸ் இருக்குன்னு தெரியாது. அதனால 31/3/2024 கடைசியாக அப்டேட் செய்யப்பட்ட அந்த ஃபிகர் தான் இதுல பாத்துருக்கோம். இதுல சும்மா ரஃபா நீங்க பாத்துக்கலாம். சர்க்கிள்ஸ் எத்தனை, ரீஜியன்ஸ் எத்தனை,
இந்தியா முழுக்க எத்தனை கோட்டங்கள் டிவிஷன்ஸ் இருக்கு, சர்க்கிள் ஸ்டாம்ப் டிபோட் அப்படிங்கிறது எத்தனை, போஸ்டல் ஸ்டோர் டிபோட் எத்தனை இருக்கு, இப்படியாக ட்ரைனிங் சென்டர் எத்தனை இருக்கு, இந்த மாதிரியான ஒரு நியூமரிக் ஃபிகர். இதுவும் முக்கியம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். கேட்கலாம், இந்தியா முழுக்க எத்தனை நைட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு கேட்கலாம். ஓகேங்களா, எத்தனை ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குன்னு கேட்கலாம். சோ அதனால கடைசி ஆனுவல் ரிப்போர்ட் படி எடுத்த இது வேணும்னா நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இதை நீங்க பொறுமையா நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமானது மட்டும் படிக்கோங்க. எத்தனை ரூரல் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு கேட்க வாய்ப்பு இல்லை, எத்தனை பேரை ஆவரேஜா சர்வ் பண்றது, பட் சின்ன சின்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி எத்தனை வந்து பிஎஸ்டி சிஎஸ்டி இருக்கு, எத்தனை ஆர்எம்எஸ் டிவிஷன்ஸ் இருக்கு, ட்ரைனிங் சென்டர் எத்தனை, இந்த மாதிரியான முக்கியமான இது நைட் போஸ்ட் ஆஃபீஸ் எத்தனை இருக்கு, இந்த மாதிரி மட்டும் நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு யூனிட் கீழே டைரக்டரேட் இயக்குநரகம்னா அதுக்கு கீழே என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம், டீட்டெயிலா பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். சோ அதன் படியில நம்ம முதல்ல பார்க்க போறது டைரக்டரேட் கீழே இயக்குநரகத்துக்கு கீழே என்னென்ன யூனிட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்றத பாக்குறோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த 3 ஒரு குரூப். நம்ம முக்கியமான மெயின் இயக்குநரகத்துக்கு கீழே ஒரு 3 இயக்குநரகம் இருக்கு. ஒன்னு பார்சல், ஒன்னு பிடி பிசினஸ் டெவலப்மெண்ட், இன்னொன்னு பிஎல்ஐ. பார்சல் டைரக்டரேட் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாமே லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி மாறி போச்சு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டே முழுக்க நம்ம லாஜிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி பார்சலை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பார்சல் சர்வீசஸை இம்ப்ரூவ் செய்து அதை பொறுத்த வரைக்கும் பாக்குறதுக்காக இருக்கிறது நம்மளுடைய பார்சல் டைரக்டரேட். பிசினஸ் டெவலப்மெண்ட்டை பத்தி பாக்குறது பிசினஸ் டெவலப்மெண்ட். அண்ட் நம்மளோட பிஎல்ஐ, நம்மளோட இன்சூரன்ஸ் ரிலேட்டடா பாக்குறது பேர் தான் பிஎல்ஐ டைரக்டரேட். இது இல்லாம நமக்கு ஆர்மி போஸ்டல் சர்வீஸ் இருக்கு. ஓகேங்களா, நம்மளோட ஏபிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பேஸ் சர்க்கிள் நம்மளோட ஆர்மி போஸ்டல் சர்வீஸ் இருக்கு. அண்ட் நம்மளோட சிபிடி, சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி, நம்மளோட சிபிடி இருக்கு. அண்ட் ரக்கன்பா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட 23 சர்க்கிள் இருக்கும். சோ இதெல்லாம் இது. சோ எப்படி கேள்விகள் இதுல வரும் அப்படின்னா, ஆர்மி போஸ்டல் சர்வீஸ் எதனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சோ அப்போ உங்களுக்கு டைரக்டரேட் அப்படின்னு தெரியணும். அதே மாதிரி சிபிடி எதனுடைய கண்ட்ரோல் இருக்கு, சர்க்கிள்ல கண்ட்ரோலையா டைரக்டரேட் கண்ட்ரோலையா அப்படின்னா அப்கோர்ஸ் நம்மளுடைய டைரக்டரேட்னுடைய இயக்குநரகத்தோட கண்ட்ரோல் இருக்கு. சோ இந்த 7 யூனிட்டும் இந்த யூனிட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டைரக்டரேட் இயக்குநரகத்தோடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கக்கூடிய யூனிட்ஸ். அடுத்தது சர்க்கிள்ல இப்ப ரொம்ப சிம்பிளிஃபைட் 3 தான். நம்மளுடைய வட்டத்துக்கு கீழே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டலங்கள், ரீஜியன்ஸ் இருக்கும். சர்க்கிள் ஸ்டாம்ப் டிபோட் அல்லது போஸ்டல் ஸ்டோர் டிபோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அது இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ட் லெட்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆர்எல்ஓ அப்படின்றது இருக்கும். சோ இதெல்லாம் சர்க்கிள்க்கு கீழே இருக்கக்கூடிய யூனிட்ஸ். அடுத்தது நம்மளுடைய ரீஜியன்ஸ். நான் சொன்னது சர்க்கிள்க்கு கீழே ரீஜியன்ஸ் வரும்னு சொல்லிட்டேன். இந்த ரீஜியனுக்கு கீழே என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. போஸ்டல் ட்ரைனிங் சென்டர்ஸ் ஏதாவது இருந்தது அந்த மண்டலத்துக்கு கீழே இருந்ததுன்னா அது வரும். டிவிஷன்ஸ் வருது, போஸ்டல் டிவிஷன்ஸும் வரும், ஆர்எம்எஸ் டிவிஷன்ஸும் வரும். அப்புறம் ஜெனரல் போஸ்ட் ஆஃபீசர்ஸ், ஃபாரின் போஸ்ட் ஆஃபீசர்ஸ், பிஎஸ்டி, மெயில் மோட்டார் சர்வீஸ், இது எல்லாமே வரும் உங்களுக்கு ரீஜியன்ஸ்க்கு கீழே. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிவிஷன்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீஜியன்ஸ்க்கு கீழே வந்துடும். ஓகேங்களா, அடுத்தது இதுதான் உங்களுக்கு ரீஜியன். அதுக்கப்புறம் டிவிஷன்ஸ்க்கு கீழே ஒன்றும் பெருசா இருக்காது. கோட்டத்துக்குள்ள உட்கோட்டம் சப் டிவிஷன்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், உங்களுக்கு சப் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரிதான் நம்ம அந்த முன்னாடி காமிச்ச அந்த ஹையரார்கி அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, இதே ஆர்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ் இருக்கும், அப்புறம் சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ் இருக்கும், அதுக்கு கீழே மெயில் ஆஃபீஸோ அல்லது செக்ஷனோ இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஃப்ளோ சார்ட், முக்கியமான ஃப்ளோ சார்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது இப்ப நீங்க பார்க்க போறது என்னன்னா, ஒரு சில இந்த யூனிட்ஸ்லயே முக்கியமான விஷயங்கள், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய யூனிட்ஸ் இப்ப நம்ம பாத்துட்டோம் டைரக்டரேட் கீழே என்னென்னலாம் இருக்கும்னு. ஆனா இது ஒரு சில யூனிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அந்த வகையில முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஏபிஎஸ், ஆர்மி போஸ்டல் சர்வீஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். சோ இந்த ஆர்மி போஸ்டல் சர்வீஸ நம்ம பேஸ் சர்க்கிள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். சோ 23 போஸ்டல் சர்க்கிள் அல்லாம நமக்கு ஒரு பேஸ் சர்க்கிள் இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்மி போஸ்டல் சர்வீஸ். சோ இந்த ஆர்மி போஸ்டல் சர்வீஸ் அப்படிங்கிறது நம்மளோட பாதுகாப்பு பணியாளர்களுடைய அவர்களுடைய போஸ்டல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நமக்கு நிறுவப்பட்ட அந்த அமைப்பு தான் நம்மளோட ஆர்மி போஸ்டல் சர்வீஸ். சோ இந்த ஆர்மி போஸ்டல் சர்வீஸ்னுடைய ஹெட் குவார்டர்ஸ், தலைமையகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேனா டாக் பவன், நியூ டெல்லி 11. இங்கதான் இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. சோ நம்ம டிபார்ட்மெண்டோட ஹெட் எப்படி செக்ரட்டரி அப்படின்னு சொன்னோமோ அதே போன்று இந்த ஏபிஎஸ் ஹெட் தலைமை யாருன்னு பாத்தீங்கன்னா ஏடிஜி ஏபிஎஸ், அதாவது அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஏபிஎஸ்.
இவரோட ரேங்க் ஆர்மில எதற்கு சமமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபென்ஸ்ல நமக்கு வந்து மேஜர் ஜெனரல் அப்படின்ற ரேங்க்குக்கு சமமான ஒரு பவர் இருக்கிற ஒருத்தர் தான் நம்மளுடைய இந்த ஏடிஜி ஏபிஎஸ் அப்படின்னு குறிப்பிடுறோம். இந்த ஆர்மி போஸ்டல் சர்வீஸ்ல ஹெட் ஆஃபீஸ் ரேங்க்ல, ஓகேங்களா, ஹெட் ஆஃபீஸ் ரேங்க்ல இருக்கக்கூடிய 2 சென்ட்ரல் பேஸ் போஸ்ட் ஆஃபீஸ், சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சிபிபிஓ அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 1 சிபிபிஓ டெல்லிலயும் 2 சிபிபிஓ கொல்கட்டாலையும் இருக்கு. இந்த 1 சிபிபிஓவை நம்ம மாறாக 56 ஏபிஓ அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 2 சிபிபிஓ மாறாக 99 ஏபிஓ சொல்லலாம். சோ இது என்ன, இந்த 56-19ன்றதுலாம் நத்திங் பட் அவங்களுடைய பின்கோடு தான், வேற ஒண்ணும் கிடையாது. சோ ஒன்னு டெல்லிலயும் ஒன்னு கொல்கட்டாலையும் இருக்கு. சோ இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது கன்ஃபியூஸ் ஆகாம 1க்கு அப்புறம் தானே 2 வருது, அசெண்டிங் ஆர்டர்ல வருதா, அதே மாதிரி 56க்கு அப்புறம் தான் 99 வரும். சோ 1க்கு அப்புறம் 2, 56, 99. இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்பபெட்டிக்கலா தான் இருக்கும். டிக்கு அப்புறம் தானே கே வரும். சோ டெல்லி, கொல்கட்டா. சோ இந்த மாதிரி வரிசையில தான் இது எல்லாமே வரும். அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 1 சிபிபிஓ எதுனா அப்படின்னா உங்களுக்கு மறக்கவே மறக்குது, சரிங்களா? இந்த ஏபிஎஸ் ட்ரைனிங் சென்டர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா சர்க்கிள்ல நாக்பூர்ல காம்டி அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் உங்களுக்கு இருக்கு இந்த ஆர்மி போஸ்டல் சர்வீஸ். அப்புறம் இந்த சிபிபிஓ நான் சொன்ன மாதிரி ஹெட் ஆஃபீஸ் ரேங்க்ல இருக்கும். இந்த ஹெட் ஆஃபீஸ் ரேங்க்ல இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் பேஸ் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கீழே ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சப் ஆஃபீஸ் நம்ம இங்க எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரேங்க்ல இருக்கக்கூடிய நிறைய கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் கிட்ட ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸஸ் அங்கங்க நிறைய இடத்துல இருக்கு. அண்ட் இந்த ஏபிஎஸ்க்கான மேன் மேனேஜ்மெண்ட், இது எப்படி, இதற்கான ஆட்கள் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இந்தியா போஸ்ட், நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ல இருந்து ஒரு 75% வந்து டெபுடேஷன் பேசிஸ்ல எடுத்துக்கிட்டோம். பாக்கி இருக்கக்கூடிய ஒரு 25% வந்து ஆர்மி வந்து டைரக்டா ரெக்ரூட் பண்ணிக்கும். சோ இப்படியாக தான் இந்த ஆர்மி போஸ்டல் சர்வீஸ்னுடைய செயல்பாடு அப்படின்றது இருக்கு. இதுல முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த ஹெட் யாரு, ஏடிஜி ஏபிஎஸ், இந்த 1 சிபிபிஓ 2 சிபிபிஓனா என்ன, அண்ட் அதே மாதிரி எஃபிஓனா என்ன, இது மாதிரி அதனுடைய ட்ரைனிங் சென்டர் எங்க, இது மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்த முக்கியமான ஒரு போர்ஷன் நம்ம என்னன்னு பாக்குறோம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிஇபிடி, அதாவது சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி. ரொம்ப முக்கியம் இதனுடைய அப்ரிவியேஷன், இதனுடைய சிஇபிடிக்கான அதனுடைய அப்ரிவியேஷன் என்னன்றது பல கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. சோ இது எப்படி குழப்புவாங்க அப்படின்னா, சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்பாங்க. சோ ஆஃப்க்கும் ஃபாருக்கும் நமக்கு அந்த இடத்துல பெரிய வித்தியாசம், ஆஃப் ஃபாரான்னு தெரியாது. அதனால அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் தான், ஓகேவா? சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி. சோ இது எங்க இருக்கு, இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நசர்பாத், மைசூர்ல தான் இருக்கு. ஒரு கொஸ்டின் பேப்பர்ல மைசூர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், மைசூர்ல நசர்பாத் அப்படிங்கிறது நமக்கு நம்ம அவ்வளவு டெப்தா நம்ம பார்க்கல. சோ அதனால நசர்பாத் மைசூர்ல தான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா விதமான தொழில்நுட்ப தேவைகளுக்கு அதற்கான எல்லா சொல்யூஷனாகவும் சிஇபிடி இருக்காது. அதை டெவலப் பண்றது, அது சம்பந்தப்பட்ட அதனுடைய ப்ராப்ளம்ஸை கையாள்வது, அப்படியான எல்லா பணிகளும் இந்த சிஇபிடியில் தான் நடக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய தலைமையகம் மைசூர்ல இருக்கு. இது போக சிஇபிடி வேற எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு, டெல்லி 4 இடத்துல இருக்கு. ஒரு சிஇபிடியும் பிரத்யேகமா ஒரு செக்ஷன் உங்களுக்கு பார்க்கும். சிஇபிடி சென்னை பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ, நம்மளோட கோர் சிஸ்டம் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இப்ப பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சிஎஸ்ஐ, இதனுடைய மைக்ரேஷனையும், அதே மாதிரி டிபிஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய டெலிவரி சம்பந்தப்பட்ட டெலிவரி அண்ட் போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் சிஇபிடி சென்னை அப்படிங்கிறது பாக்குது. அண்ட் அதே போல சிஇபிடி ஹைதராபாத் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடிஎஸ் முழுக்க ஆன்லைன் நம்மளுடைய ரெக்ரூட்மெண்ட், அப்புறம் இந்த நன்யதா என்று சொல்லக்கூடிய லெட்டர் பாக்ஸ் எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ், அப்புறம் இந்த திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய டிக்கெட் புக்கிங், ஷாப்பிங், இது போன்ற வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சிஇபிடி ஹைதராபாத்ல பாக்குறோம். அண்ட் பெங்களூரு சிஇபிடி பொறுத்த வரைக்கும் நம்ம சேவிங்ஸ் பேங்க்ல பார்க்கும்போது பார்ப்போம் ஆன்டி மணி லாண்டரிங் அண்ட் எஃப்ஆர்எம்யூன்னு சொல்லுவோம், ஃப்ராட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூனிட் அப்படின்னு நம்மளுடைய இந்த பணம் சம்பந்தப்பட்ட ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ அதையெல்லாம் பார்த்துக்கிறது எல்லாமே பெங்களூரு பார்த்துக்குது. கடைசியாக சிஇபிடி டெல்லின்றது ஜென்ரலா எல்லா விதமான பொதுவான டெக்னிக்கல் இஷ்யூஸ், தொழில்நுட்ப கோளாறுகள் எது இருந்தாலும் அதையெல்லாம் அது பார்த்துக்கும். சோ இதுதான் சிஇபிடினுடைய ஜென்ரலான விஷயம். முக்கியம் என்னன்னா எங்க இருக்கு ஹெட் குவார்டர்ஸ், நசர்பாத், மைசூர். அதை விட முக்கியம் அதனுடைய அப்ரிவியேஷன் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ். அப்புறம் இதனுடைய வேற என்னென்ன, சென்னைனா என்ன, ஹைதராபாத்னா என்ன, பெங்களூரு, டெல்லி, இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரெக்கன்பா.
சோ நம்ம ஃப்ளோ சார்ட்லயே பாத்தீங்கன்னா தனியா கீழே போட்டிருப்பாங்க, ரக்கன் பவுனுடைய அப்ரிவேஷன் தனியா போட்டிருப்பாங்க. சோ இதனுடைய எப்படி சிபிடினோட அப்ரிவேஷன் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சொன்னோம், அதே அளவுக்கு இதனுடைய அப்ரிவேஷன் ரொம்ப முக்கியம். சோ ரஃபி அஹமத் கித்வாய் நேஷனல் போஸ்டல் அகாடமி. சோ ரஃபி அஹமத் கித்வாய் அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியா, நம்மளோட டிபார்ட்மெண்டோடைய நம்மளுடைய நம்ம சுதந்திர இந்தியாவுடைய முதல் தகவல் தொடர்பு அமைச்சர். சோ அவருடைய நினைவாக வைக்கப்பட்ட ஒரு ட்ரைனிங் சென்டர் தான் இது, ரஃபி அஹமத் கித்வாய் நேஷனல் போஸ்டல் அகாடமி. இதை முன்னதாக 1/11/2011 முன்னாடி போஸ்டல் ஸ்டாஃப் காலேஜ் அப்படின்னு குறிப்பிட்டு இருந்தாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய காசியாபாத் அப்படிங்கிற இடத்துலதான் இருக்கு. சோ ரக்கன்பா இஸ் சிச்சுவேட்டட் இன் காசியாபாத். இந்த ரக்கன்பாவுடைய ஹெட், நம்ம ஒரு ஹெட் பார்த்தோம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் செக்ரட்டரி. ஏபிஎஸ் ஹெட் யார் பார்த்தோம், ஏடிஜி. அது மாதிரி ரக்கன்பாவோட ஹெட் ஒருத்தர் டைரக்டர் தான் சொல்லுவோம். சோ இந்த டைரக்டருக்கு நிறைய அடிஷனல் டைரக்டர்ஸ், ஜாயிண்ட் டைரக்டர்ஸ், டெபுட்டி டைரக்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்லயும் தனித்துவமாக விளங்கக்கூடிய அந்தந்த டைரக்டர்ஸ் இவர்களுக்கு வேணுமான எல்லா விதமான அசிஸ்டன்ஸும் கொடுத்து இந்த ரக்கன்பா அப்படிங்கறத ஃபங்க்ஷன் பண்ண வைப்பாங்க. சோ இது போக ரக்கன்பா சொல்லிட்டோம். உங்களுக்கு முன்னாடி காமிச்ச டேபிள் நான் காமிச்சிருப்பேன். இந்தியா முழுக்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல மொத்தம் 6 போஸ்டல் ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குன்னு சொன்னேன். சோ ரக்கன்பா அதை தவிர ஒரு 6 போஸ்டல் ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு. அது இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. கவுஹாத்தி, பிடிசி கவுஹாத்தி, அது அஸ்ஸாம்ல இருக்கு. பிடிசி தர்பாங்கா பீகார்ல இருக்கு. பிடிசி வடோதரா குஜராத். பிடிசி மைசூர், உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும் எந்த சர்க்கிள்னு, கர்நாடகா. தமிழ்நாடு அப்கோர்ஸ் நம்ம பிடிசி மதுரை. உத்தரப்பிரதேஷ்ல சஹரான்பூர். சோ இது எப்படி எக்ஸாம்ல கேட்பாங்கன்னா, இந்த பிடிசி எந்த சர்க்கிள்ல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா அஸ்ஸாம்ல இருக்கிற இந்த பிடிசி எது இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு தமிழ்நாடும் கர்நாடகாவும் பிரச்சனை இல்லை, நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 4 மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. குஜராத்னா வடோதரா, பீகார்னா தர்பாங்கா, அஸ்ஸாம்னா கவுஹாத்தி, உத்தரப்பிரதேஷ்னா சஹரான்பூர். இந்த 4 மட்டும் நீங்க நினைவுல வச்சுக்கிட்டா போதுமானது. ஓகேவா? அடுத்து நம்ம போலாம். இப்ப அடுத்தது நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெட்ஸ் ஆஃப் போஸ்டல் யூனிட்ஸ். அதாவது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, நிறைய யூனிட்ஸ் நம்ம பார்த்தோம் ஃப்ளோ சார்ட்ல. டைரக்டரேட் கீழே சர்க்கிள் வருது, அதுக்கு கீழே உங்களுக்கு ரீஜன்ஸ் வருது அப்படின்னு. சோ அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு யூனிட்னுடைய தலைமை யாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஃபர்ஸ்ட் அந்த முறையில நம்ம பாக்குறது ஹெட் ஆஃப் த சர்க்கிள். ஒரு வட்டத்தினுடைய நம்ம 23 போஸ்டல் சர்க்கிள் சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஹெட் ஆஃப் த சர்க்கிள் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல், சுருக்கமாக சிபிஎம்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இதுதான் நம்மளோட சர்க்கிளோட ஹெட். அடுத்து ஹெட் ஆஃப் த ரீஜன் யாருன்னு பாத்தீங்க, சர்க்கிளுக்கு கீழே மண்டலம், அதாவது ஹெட் ஆஃப் த ரீஜன் இருப்பாங்க. அந்த ரீஜன் மண்டலத்தினுடைய தலைமை யாரு, போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல். சோ ஹெட்டுக்கு சீஃப் போஸ்ட் மாஸ்டர், இதுக்கு போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல். இந்த ரீஜியன்ஸ்க்கு கீழே நான் சொன்ன 2 விதமான டிவிஷன் இருக்கும். ஒன்னு போஸ்டல் டிவிஷன், ஒன்னு ஆர்எம்எஸ் டிவிஷன். சோ இந்த போஸ்டல் டிவிஷனோட தலைமை யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சீனியர் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆபீசஸா இருப்பாங்க, அல்லது சூப்பரிண்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆபீசஸா இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதே மாதிரி ஆர்எம்எஸ்ல இதேதான், சூப்பரிண்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆபீஸ் சொல்றதுக்கு பதிலா சூப்பரிண்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் சொல்லுவோம், அவ்வளவுதான். சோ ஆர்எம்எஸ் டிவிஷனோட ஹெட் ஐதர் எஸ்ஆர்எம், சூப்பரிண்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ், அல்லது சீனியர் சூப்பரிண்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி இந்த டிவிஷன் கோட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உட்கோட்டம் போஸ்டல் சப்டிவிஷனோட தலைமை யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஐபி, இன்ஸ்பெக்டர் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஐபியா இருப்பாங்க, அல்லது அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போஸ்ட். சோ இங்க சூப்பரிண்டென்ட் பார்த்தோமா, அப்ப சப்டிவிஷனுக்கு என்ன வரும், அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போஸ்ட் அல்லது இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல ஹெட் ஆஃப் ஆர்எம்எஸ் டிவிஷன் பாத்தீங்கன்னா ஐஆர்எம், இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஆர்எம்எஸ் அல்லது அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது முக்கியம். சோ சர்க்கிளோட ஹெட் யாருன்னு கேட்கலாம், ரீஜியன் எந்த மாதிரி வேணா கேட்கலாம். சோ இது ஒரு டிவிஷனுடைய அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பொறுத்தது. சோ உங்களுக்கு பொதுவா இந்த யூனிட்னுடைய இந்த தலைமை யாரு அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமா நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது ரயில்வே மெயில் சர்வீஸ். சோ நம்ம டிபார்ட்மெண்ட்னுடைய மொத்த மெயில்னுடைய டிரான்ஸ்போர்டேஷன், போக்குவரத்து, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ற மொத்தமா நம்ம பாத்துக்கக்கூடிய ஒரு யூனிட்டுக்கு பேர் தான் ரயில்வே மெயில் சர்வீஸ், சுருக்கமாக ஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரயில்வே மெயில் சர்வீஸ்ல ஒரு சில முக்கியமான யூனிட்ஸ் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஆர்எம்எஸ் ஆஃபீஸ், அது ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே செயல்படுது அப்படின்னா அது ஆர்எம்எஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ் அப்படின்னு குறிப்பிடுவோம். அதுவே வெளியில இருக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகாமையில எங்கேயோ வெளியில இருக்கு அப்படின்னா அது வெறுமனே சார்ட்டிங் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே
ஒரு ஒரு ஆபீஸ் இருக்கு. அது வந்து அந்த ஆபீஸ் வந்து ஒரு டிவிஷனுடைய தலைமையகத்துல இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ். அதுவே ஹெட் குவார்டர்ஸ்க்கு வெளியில இருந்தது அப்படின்னா அது சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா டிராவலிங் யூனிட்ல இருக்கும். நம்ம மெயில் இதெல்லாம் நம்ம வால்யூம் 7ல ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். சோ டிராவலிங் யூனிட்ல இருந்தது அப்படின்னா நம்ம டிரான்சிட் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி ஆர்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளிஃபையா ஒரு பேசிக்கான டெர்மினாலஜிஸ் மட்டும் நான் இது சொல்றேன். நம்ம வால்யூம் 7ல இல்ல வால்யூம் 5 டெஃபினிஷன்ல எல்லாம் இது இன்னும் நம்ம கொஞ்சம் டீடைலா டெப்தா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய சிஎஸ்டி அண்ட் பிஎஸ்டி. இப்போ இன்னைக்கு இருக்கிற சினாரியோல சிஎஸ்டி வேறு பிஎஸ்டி வேறு என்பதெல்லாம் கிடையாது. சோ சர்க்கிள் ஸ்டாம்ப் டிபோர்ட் மற்றும் போஸ்டல் ஸ்டோர் டிபோர்ட். சோ பேர்லயே தெரியுது, சர்க்கிள் ஸ்டாம்ப் டிபோர்ட் என்பது ஸ்டாம்ப்ஸை அதற்கு கீழே இருக்கக்கூடிய யூனிட்ஸ்க்கு எல்லாம் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு இது. போஸ்டல் ஸ்டோர் டிபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எல்லா ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தேவையான எல்லா இந்த ஃபார்ம்ஸ் சப்ளை பண்றது, அதுக்கு தேவையான மத்ததெல்லாம் கொடுக்கறது எல்லாமே போஸ்டல் ஸ்டோர் டிபோர்ட். இப்ப எல்லாமே மர்ஜ் பண்ணியாச்சு. சோ ஒவ்வொரு சர்க்கிள்க்கும் ஒரு பிஎஸ்டி அந்த கணக்குல தான் இருக்கு. ஆனா இதுக்கு விதிவிலக்கா இன்னும் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, யூபியில மட்டும் இன்னும் ஒரு அடிஷனல் சிஎஸ்டி பிஎஸ்டி வந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு அடுத்து நம்ம முக்கியமான ஒரு பார்க்க போறது என்னன்னா ஆர்எல்ஓ. இந்த யூனிட், இந்த ஆர்எல்ஓ வந்து பொறுத்த வரைக்கும் இதனுடைய அப்ரிவியேஷன் ரொம்ப முக்கியம். விரிவாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ். இதுல எப்படி உங்களுக்கு சின்ன பொடி வச்சு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்கன்னா நம்ம வேகமா கேட்கும் போது என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ் அப்படின்னு கேட்போம். ஆனா இது வந்து ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ். ஆப்ஷனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே எப்படி இருக்கும்னா ரிட்டர்ன் இடி இல்லாம இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் தான் நம்ம இடியோட. நமக்கு அந்த ப்ரெஷர்ல என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு பாத்துருவோம். சோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிட்டர்ன்டு இடி வந்து ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ் தான் ஆர்எல்ஓனுடைய விரிவாக்கம். சோ இது வந்து டெட் லெட்டர் ஆஃபீஸ் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சோ டிபார்ட்மெண்ட்ல பட்டுவாடா செய்யப்பட முடியாத அல்லது சென்டர் அனுப்புனர் பெறுநர் 2 பேருமே மறுக்கப்பட்ட அந்த மாதிரியான தபால்களை வந்து பாத்தீங்க எதெல்லாம் டெலிவரி பண்ண முடியும் அந்த மாதிரி தபால்களை எல்லாமே நம்ம ஆர்எல்ஓக்கு தான் அனுப்புவோம். சோ இந்த ஆர்எல்ஓ தபாலை தேர்த்து படிக்கக்கூடிய பிரிக்கக்கூடிய உரிமை இருக்கிற ஒரே ஒரு யூனிட் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்எல்ஓக்கு தான். சோ இந்த ஆர்எல்ஓ அந்த தபாலை டெலிவரி செய்வதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளும். சோ அங்க இல்லைன்னா வச்சிருப்பாங்க. சோ ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறமா அந்த தபால்களையும் டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. சோ சாதாரண பதிவு செய்யப்படாத தபால்களாக இருந்தால் 1 மாதத்திற்கு பின்னரும், பதிவு செய்யப்பட்ட தபால்களாக இருந்தால் 3 மாதத்திற்கு பின்னரும் இந்த தபால்களை எல்லாம் அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் அடுத்து பார்க்க போற ஒரு முக்கியமான யூனிட் டிபார்ட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் போஸ்ட் ஆஃபீசர்ஸ். சோ இந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீசர்ஸ்ல நம்ம இப்போ ஒரு சில டெர்மினாலஜிஸ் மட்டும் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 விதமான டெர்மினாலஜிஸ் நம்ம பார்ப்போம். சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் பேர்லயே தெரியுது, ஃபாரின் போஸ்ட் ஆஃபீசர்ஸ். சோ நம்ம இங்க நம்மளுடைய கண்ட்ரில இருந்து ஃபாரின் கண்ட்ரிஸோட மெயில்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ற அந்த மாதிரி வேலைதான் தெரியுது. ஆனா ஒவ்வொரு அலுவலகம் இதுல ஒவ்வொரு மாதிரியான வேலைகளை செய்யும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸோ அல்லது ஒரு சார்ட்டிங் ஆஃபீஸோ அல்லது செக்ஷன் அப்படிங்கிறது மூவிங் உங்களுக்கு நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய செக்ஷன். சோ இதுல ஏதோ ஒரு ஆஃபீஸ் மத்த பிற ஃபாரின் கண்ட்ரிஸோட தன்னுடைய மெயிலை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த ஆஃபீஸ்க்கு பேரு தான் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பேர்லயே இருக்கு, உங்களுக்கு மத்த ஃபாரின் கண்ட்ரிஸோட பைகளை பரிமாறிக்கொள்ளும் ஒரு ஆஃபீஸ்க்கு பேர் தான் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சோ இந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சுருக்கமா OE அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைகளை வாங்கி கொண்டு அதை ஓபன் பண்ணி அதை சம்பந்தப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ மெயில் ஆஃபீஸ்க்கோ அது சம்பந்தப்பட்ட அதனுடைய வரம்புல இருக்கக்கூடிய ஆபீசஸ்க்கெல்லாம் அது வந்து என்ன பண்ணணும்னா டிஸ்பேட்ச் பண்ணிடும். இது அது மட்டும் இல்லாம தாங்கிட்ட இருந்து வரக்கூடிய இந்த தபால்கள் பெறக்கூடிய தபால்களுடைய கணக்கு வழக்குகளை மெயின்டைன் பண்றது, இத மாதிரியான எல்லாத்தையும் இந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பார்ப்போம். சுருக்கமா சொல்லணும்னா ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச இந்த மாதிரி பைய பரிமாறிக்கொள்ளும், அதை ஓபன் பண்ணி அதை டீல் பண்ணி அது யாருக்கு போகணுமோ அதை சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கொண்டு போய் டிஸ்பேட்ச் பண்ணப்பட்ட மாதிரி அந்த மாதிரி பணிகளையும் இது செய்யும். அதுக்கு பேர் தான் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட், சுருக்கமா டிரான்சிட் OEன்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா இதுவும் அதேதான், எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணும். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ்டு பேக்ஸ் மட்டும் தான் டீல் பண்ணும். அதாவது இத பைய ஓபன் பண்ண மாட்டாங்க, டிஸ்பேட்ச் எதுவுமே பண்ண மாட்டாங்க.
பைய க்ளோஸ் பண்ணி ஒரு பை கட்டி இருக்கு அப்படின்னா அந்த பைய கொடுத்துட்டு இன்னொரு க்ளோஸ் பண்ண மெயில் பேக் வாங்கிக்கும். அவ்வளவுதான். இது பெரும்பாலும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லையிலயோ இல்ல ஏதாவது ஒரு துறைமுகத்திலயோ இல்ல ஏர்போர்ட்லயோ இந்த மாதிரி இடத்துல இருக்கும். சோ ஜஸ்ட் பைய வாங்கி பைய கொடுக்குற வேலை மட்டும்தான். ஓகேங்களா? சோ இது என்ன பண்ணிக்கணும்னா மத்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இதே மாதிரி பை கொடுக்கறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கூட கொஞ்சம் கலந்து பேசி கோஆர்டினேட் பண்ணி நமக்கு வேணுங்கிற பைய வாங்கி கொடுக்குற அந்த மாதிரியான அலுவலகங்கள் பேர் தான் டிரான்சிட் ஓஇ. அடுத்து நம்ம பார்க்க போறது இது மாதிரி ஒரு 11 தற்சமயம் பாத்தீங்கன்னா ஒரு 11 டிரான்சிட் வந்து ஓஇ வந்து நம்மளோட சர்க்கிள்ல இருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ், ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பார்த்துட்டோம், டிரான்சிட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பார்த்துட்டோம். அடுத்து ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ். இந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது என்னன்னா சுங்கத்துறை கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்டாலேயே நியமிக்கப்பட்ட ஒரு ஆபீஸ், அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆபீஸா இருக்கும். சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து இது எல்லாமே உங்களுக்கு வந்து பை வாங்கிக்கும், ஆர்டிகல்ஸ் வாங்கி எல்லாமே டீல் பண்ணும். மெயினா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுங்க வரி நிர்ணயம். இப்ப இந்த ஒரு பார்சல் ஒரு ஃபாரின் பார்சல் வருது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுங்க வரி அதற்கான எது என்ன அப்படிங்கறத அசஸ் பண்ணி நிர்ணயம் பண்ணி அதனுடைய அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ற ஒரு முக்கியமான ஒரு ஆபீஸ்க்கு பேர் தான் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸர். ஸோ இது ஒரு போஸ்ட் ஆஃபீஸா இருக்கலாம், சார்ட்டிங் ஆஃபீஸா இருக்கலாம். பட் ஆனா இதை அப்பாயிண்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கஸ்டம்ஸ், அதாவது சுங்கத்துறை, அவங்க வந்து பார்த்து கொடுக்கறதா. ஸோ இங்க முக்கியமா நடக்கிற வேலையை என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி, இதுக்கான சுங்க வரி நிர்ணயம் பண்ணது அந்த ஆபீஸ் தான் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வேற நான் சொல்ற மாதிரி இந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் சுங்கவரி நிர்ணயம் மட்டும் இருக்காது, டீலும் பண்ணும். இது மாதிரி தனக்கு கீழே இருக்கக்கூடியதை டைவர்ட் பண்றது, வாங்குறது, இந்த மாதிரியான எல்லா வேலைகளுமே வந்து பாத்தீங்கன்னா அதை சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது எல்லாமே இந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது பார்க்கும். சோ இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. சோ நம்ம சர்க்கிள் தமிழ்நாடு சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னையிலேயே 2 இருக்கு. ஒண்ணு வந்து ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் ஏர் ரூட்ல போற தபால்களுக்கு ஒண்ணு, இன்னொன்னு சர்ஃபேஸ் ரூட்ல போறக்கூடிய ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் சி அப்படின்னு இருக்கு. சென்னை 2 இருக்கு இப்படியாக. அடுத்தது சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ். ஸோ ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல 2 விதமா பார்த்தோம். அதே மாதிரி ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸோட சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ். ஸோ இந்த சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற இந்த அலுவலகம் என்ன பண்ணும்னா தனக்கென்று ஒரு மேப்டு ஆஃபீஸஸ், தனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு குரூப் ஆஃப் ஆஃபீஸஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸ்ல இருந்து மட்டும் பைய வாங்கிக்கிட்டு திரும்ப அங்க டிஸ்பேச் பண்ற ஒரு லிமிட்டடான குறுகிய ஒரு வட்டம் கொண்ட ஒரு நெட்வொர்க் தான் இந்த சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். சோ தனக்கென்று மேப் செய்து நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஆபீஸ் கூட மட்டும் பைய வாங்கி பைய பெற்றுக்கூடிய இந்த வேலைகளை பண்ணும். வெறுமனே தனக்கென்று கொடுத்ததை தன்னுடைய அலுவலகத்துக்கு கீழே இருக்கக்கூடியதை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சோ இங்கேயும் கஸ்டம் சுங்க வரி நிர்ணயம் எல்லாமே நடக்கும், அது சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகள் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? இதுதான். சோ இந்த மாதிரியாக இப்ப தற்சமயம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 உங்களுக்கு வந்து சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ அடுத்தது இந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய அடுத்த ஒரு முக்கியமான இடம் பார்க்க போறோம்னா அடுத்தது இன்டர்நேஷனல் பிசினஸ் சென்டர். சோ ஐபிசின்னு சொல்லுவோம். இந்த ஐபிசி அப்படிங்கிறது யாருக்காக கொண்டு வந்தாங்கன்னா இன்டர்நேஷனல் மெயில்ஸ அதிகப்படியா அனுப்பக்கூடிய எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய தொழிலதிபர்களுடைய அவர்களுடைய வசதிக்காக வேண்டி இயற்றப்பட்டதான் ஐபிசி. சோ எப்படி இங்க நம்ம லோக்கல்ல பிசினஸ் போஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது இருக்கும், அது மாதிரி இந்த ஃபாரின் இன்டர்நேஷனல் லெவல்ல பண்றதுக்கு பேர் தான் இன்டர்நேஷனல் பிசினஸ் சென்டர். இது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது சார்ட்டிங் ஆஃபீஸா இருக்கும். இது என்னன்னா இந்த மாதிரி பல்கா வெளிநாட்டுகளுக்கு அனுப்பக்கூடிய இந்த கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான சேவைகள், அதுக்கான அசிஸ்டன்ஸ், அவங்களுக்கான உதவிகள், கஸ்டம்ஸ் டாக்குமெண்டேஷன்ல இருந்து எல்லா விதமான உங்களுக்கான ஹெல்ப்பையும் செஞ்சு கொடுக்கறதா இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் சென்டர். சோ இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் சென்டர்ல புக் பண்ற இந்த தபால்களை வந்து டைரக்டா அவங்க வந்து அதுக்கென்று லிங்க் செய்யப்பட்ட ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ அல்லது சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ டைரக்டா பை கட்டக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ இது அதான் அவங்களோட ஒர்க்கை ஈஸி பண்றதுக்காக பல்க் கஸ்டமர்ஸை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக அவங்களோட வசதிக்காக கொண்டு வரப்பட்டதான் ஐபிசி என்று குறிப்பிடக்கூடிய இன்டர்நேஷனல் பிசினஸ் சென்டர். சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஐபிசிஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. சோ அடுத்தது உங்களுக்கு பார்க்க போறது இந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய லாஸ்ட் இது பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா டாக் கர் நிர்யத் கேந்திராஸ். இதுவும் அதே மாதிரிதான்.
பல்க் கஸ்டமர்ஸ்க்காக வேண்டி பண்றதுதான். ஸோ நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் இது கொண்டு வந்தது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டாக் கர்மயோகியால இந்த கஸ்டமருக்கு வேணுங்கிற டாக்குமெண்டேஷன் ஆவணங்கள் எப்படி சரிபார்க்கறது, அவங்களுக்கான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் எப்படி அவங்க ஜென்ரேட் பண்றது, அவங்களுக்கு வேணுங்கிற பிக்கப் ஃபெசிலிட்டி கொடுக்கறது, அவங்களுக்கு வேணுங்கிற பேக்கிங் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு யூனிட்டுக்கு பேர் தான் டாக் கர் நிர்யத் கேந்திராஸ். ஓகேங்களா? சோ இப்ப நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்கலாம், எல்லாமே உங்களுக்கு ஒரே ஒரு டேபிள்ல உங்களுக்கு அடங்கிடும். ஸோ ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நான் சுருக்கமா சொன்ன மாதிரி, ஸோ பை எல்லாமே பை வாங்கவும் கொடுக்கும், அது மட்டும் இல்லாம அதை பையை ஓபன் பண்ணி டீலும் பண்ணும், எல்லாமே பண்ணும். ஆனா அடுத்து செகண்ட்ல பார்க்கக்கூடிய டிரான்சிட் ஓய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் க்ளோஸ்டு மெயில் பேக்ஸை மட்டும்தான் டீல் பண்ணும்னு சொன்னேன். ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் என்ன சொன்னேன், சுங்கத்துறையால் நிர்ணயிக்கப்பட்டது, அவங்களோட சுங்கவரி நிர்ணயம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சப்ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் அதற்கென்று மேப் செய்த ஆபீசஸ்க்கு மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். சோ கடைசியாக ஐபிசி உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் பிசினஸ் சென்டர், அந்த டாக் கர் நிர்யத் கேந்திரா, இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய பல்க் இன்டர்நேஷனல் அனுப்பக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா விதமான வசதிகள், பிக்கப் ஃபெசிலிட்டி எல்லாமே செய்து கொடுப்பதுதான் இந்த ஐபிசியினுடைய இது கட்டாயம் அப்படின்னு பார்த்தோம். சோ இதுதான் நம்மளுடைய ஆர்கனைசேஷனல் செட்டப். இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் இப்ப நம்ம இது வந்து ஒரு பேசிக் ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி இதை நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். இப்ப வந்து இது நம்ம இன்னைக்கு பார்த்தது முழுக்கவுமே நம்மளோட ஆர்கனைசேஷன் செட்டப், எப்படி நம்மளுடைய டிபார்ட்மெண்டோடைய நிறுவன அமைப்பு என்ன இருக்குன்றத மட்டும்தான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். பட் இந்த கிளாஸ்ல இதோட நம்ம இது பண்ணிக்கலாம். பட் இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு ரெகுலேஷனாக நம்ம பார்க்க போறோம். நம்ம இதுல போட்டிருக்கோம் பாத்தீங்களா, 180 ரெகுலேஷன்ஸ். இந்த 180 ரெகுலேஷன்ஸையும் பிஓகையோட கம்பேர் பண்ணி அதுல என்ன இருந்தது, இதுல என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறதுதான் இனி அப்கமிங் கிளாஸஸ்ல 1 by 1 பார்க்க போறோம். கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு, முக்கியமான ஒரு சில சேஞ்சஸும் இருக்கு. சோ அதையெல்லாம் ஹைலைட் பண்ணி தான் இந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றோம். பார்க்கலாம். மீன்வைல் நமக்கு சிலபஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கிளாஸ் நம்ம பர்சியூ பண்ணி கொண்டு போகலாம். சோ இன்னையோட இந்த கிளாஸை நம்ம இங்க வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். சோ இவ்வளவு தூரம் பேஷண்டா கிளாஸ் அட்டென்ட் பண்ண உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அண்ட் தேங்க்யூ சோ மச். சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம இதே மாதிரி பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா குரூப்ல நீங்க இது பண்ணுங்க. ரொம்ப தேங்க்யூ ஆல், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவரிபடி. இதான் முதல்ல அவங்க கிருத்திகா மேடம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி சொல்றீங்க. மோஸ்ட் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். தேங்க்யூ வெரி மச் மேடம். அப்புறம் பார்க்கலாம் மேடம். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வெட்னஸ்டே பார்க்கலாம் சார் இதே மாதிரி. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ வெரி